தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடும்பமும் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளைக்கு நாடாளுமன்றத்தில் அவங்க கொண்டு வர போற சட்ட திருத்தத்துக்கு எதிர்ப்பை காட்டுற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் நம்ம வீட்டில் கருப்பு கொடியை ஏற்றுவோம். கருப்பு சட்டத்தை எதிர்த்து நம்ம எதிர்ப்பின் அடையாளமா கருப்பு கொடியை ஏற்றுவோம். இந்தியாவை இருண்ட காலத்திற்கு அழைச்சிட்டு போற எதேச்சதிகார பாஜக அரசுக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல் என நான் சொன்னதை பாஜக தொடர்ந்து நிரூபிக்குது. நான் சொன்னதோட உண்மையான அர்த்தத்தை பாஜகவே உணர்த்திடுச்சு. அவங்களுக்கு தமிழ்நாடு முன்னேறக்கூடாது, தமிழ்நாட்டை சார்ந்தவங்க குரல் கூட நாடாளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடாது. அதுக்கான சதி திட்டத்தை சட்டமாகவே கொண்டு வராங்க. சதியை எப்படி சட்டமாக ஏற்க முடியும்? கருப்பு சட்டத்துக்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றுவோம். ஒவ்வொரு வீட்டிலும் பொது இடங்களையும் ஏற்றுவோம். மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை முடிவு செய்யக்கூடாது, கருப்பு சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. 8 கோடி தமிழர்களின் ஒற்றை கோரிக்கை இது. அரசியல் எல்லைகளை கடந்து தமிழ்நாட்டின் உரிமையை காக்க தமிழ்நாடே ஓங்கி ஒழிக்கட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், வெல்வோம் ஒன்றா. ஐயா, காலையில திருச்செந்தூர், முதுகுளத்தூர், ராமநாதபுரம் எங்கேயும் எந்த கருப்பு கொடியும் நான் பார்க்கல. மக்கள் யாரும் கூட தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கருப்பு கொடி ஏத்துங்க, கருப்பு கொடி ஏத்துங்க யாரு ஏத்தல மக்களுக்கு தெரியும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களுக்கு 50% உயர்வு கிடைக்க போகுது. இது 2011 சென்சஸை வச்சு நம்ம செய்ய போறது கிடையாது. பொய்யை சொல்லிக்கொண்டு முதலமைச்சர் சுற்றி கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாக ஒரு மாநிலத்திற்கும் 50% உயர்த்த போறோம். தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் 39 இருந்து 59 போறாங்க. நான் வந்தேன் கோவில், எங்கேயுமே கருப்பு கொடி இல்லை. எங்கே நான் பார்த்துட்டே வந்தேன் காட்சிகள். திரு ஸ்டாலின் அவர்களே ஏற்கனவே உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வந்தபொழுது, தமிழ்நாட்டுக்கு வந்தபோது, தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது, பாராளுமன்ற தொகுதி வரும் வரை தமிழகத்தில் எந்த விதத்திலும் பாதிக்காது தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப எதுக்கு கருப்பு கொடி போராட்டம் தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. சாதாரண நாளில் இருக்கிற முதலமைச்சர் இவருக்கு தெரியும் எப்படி இந்த பாராளுமன்ற வரமுறை செயல்படுத்தப்படும், முன்கூட்டியே தெரியும். ஏன்னா அங்க கருப்பு கொடி காட்டினா இப்போ இவர் நினைக்கிற மாதிரி அறிவிச்சுட்டா பாத்தியா நான் போராட்டம் பண்ணேன், மத்திய அரசு பணிஞ்சு போச்சு. என்ன சொல்றாரு? இவர் கருப்பு கொடி ஊர்வலம் கட்டின பிறகு இவர் நினைக்கிறதுக்கு மேல நல்லது செய்ய போறாங்க. யாரு? திரு ஸ்டாலின் நினைப்பதற்கு மேலாக, அவருடைய கட்சி கூட்டணி தலைவர் நினைப்பதற்கு மேலாக அற்புதமாக இந்த பாராளுமன்ற தொகுதி வரமுறை செயல்படுத்துவாங்க. அப்ப என்ன சொல்லுவா தெரியுமா? இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின், நான் கருப்பு கொடி வீடு புறம் தமிழகத்திலே கட்டிய காரணத்தினால் மத்திய அரசு பயந்து போய் நான் சொல்லுவதை ஆமோதித்து அதை நிறைவேற்றும் சொல்லுவார். பாருங்க, நாளைக்கு பத்திரிகை அப்படித்தான்.